என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் மார்கழி மாத வளர்ப்பிறை அஷ்டமி காலபைரவ வழிபாடு எப்படி செய்யணும், எப்பவும் வருகிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாத வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு டிசம்பர் 20 புதன்கிழமை அன்று வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளில் தான் இந்த வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு வருகிறது. அஷ்டமி அப்படின்னாலே அஷ்டமி நாயகன் அப்படின்னாலே காலபைரவர் தான். கால பைரவரை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம், பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீர்க்கவே முடியாது, இனிமேல் நடக்காது அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக அதற்கு தீர்வு கொடுப்பார். பயம், எதிரிகள் பிரச்சனை, மறைமுகமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையும் தீரும். அதனால தான் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், முக்கியமாக குறிப்பாக கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த அத்தனை கஷ்டங்களையும் நம்ம கால பைரவர்கிட்ட சரணடையும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்களுக்கு அவர் தீர்வு கொடுப்பார். அப்படி அமோகமான இந்த வளர்ப்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அதை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமியில் நம்ம வாழ்க்கையில் தேய வேண்டிய விஷயங்களை நினைத்து வழிபாடு செய்யணும். இப்போ எனக்கு திருமணம் நடக்கணும், சீக்கிரமாக என்னோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வேலை உயர்வு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் எது முக்கியமான தேவைகள் இருக்கோ அதை நினைத்து நம்ம காலபைரவரை நினைத்து வழிபாடு செய்யணும். பண பிரச்சனைகள் தீரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும், அதுக்கு தடையாக வரக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்தே ஆகணும். காலபைரவரை வீட்டில் வழிபடுவதை விட கோவிலுக்கு சென்று, சிவபெருமான் கோவிலில் கண்டிப்பாக காலபைரவருடைய சன்னதி இருக்கும், கோவிலுக்கு சென்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யும்போது அது அமோக பலனை கொடுக்கும். குறிப்பாக அஷ்டமி நாளில் நீங்கள் ராகு நேரத்தில் தான் விளக்கு போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அஷ்டமி ஃபுல்லாகவே பைரவருக்கு உரிய நாள். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் காலை மாலை எப்போனாலும் நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம். காலையில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து விளக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பெருமான் கோவிலில் கண்டிப்பாக காலபைரவர் சன்னதி இருக்கும். அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அஷ்டமி பூஜை மாலை நேரத்தில் நடத்துவாங்க. ஸோ அந்த அஷ்டமி பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய மனக்குறைகளை நீங்கள் பைரவர்கிட்ட வைங்க. கண்டிப்பாக அவர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அஷ்டமி பூஜைக்கு நீங்கள் செல்லும்போது அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். பால், தயிர், பன்னீர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க. உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பால் வாங்கிட்டு போங்க. பசும்பால் கிடைத்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. அதனால் உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய வாழ்க்கை நலமாக இருக்கணும் அப்படின்னா பசும்பால் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அர்ச்சனை பொருட்களும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை கூட நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். உங்களால் அபிஷேக பொருட்கள், அர்ச்சனை பொருட்களில் என்ன வாங்கிட்டு போக முடியுமோ நீங்கள் வாங்கி கொண்டு கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து தீபம் ஏற்றிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து வளர்ப்பிறை அஷ்டமி நாட்களில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது தான் அதற்கு 100% பலன் நமக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு அஷ்டமி நாட்களில், வளர்ப்பிறை அஷ்டமி அப்படின்னா வளர்ப்பிறை அஷ்டமி எடுத்துக்கோங்க, தேய்பிறை அஷ்டமி இருக்குது அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனைகள் தீரணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நீங்கள் 27 மிளகு வைத்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் 2 அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இல்லைன்னா கோவிலில் எந்த தீபம் அதிகமாக ஏற்றிருக்காங்களோ அந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றிக்கலாம். பைரவரை நினைத்து 5 நாள் முழுக்க நீங்கள் உங்களால் என்ன சொல்ல முடியுமோ, என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் உச்சரிச்சுட்டே வாங்க. உங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த கோரிக்கை ஒவ்வொரு அஷ்டமி நாளையும் நீங்கள் வணங்கும் போது கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அவர் கொடுப்பார். அதனால் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள்.
ஓம் காலபைரவாய நமக, அப்படி இல்லைன்னா ஓம் பைரவாய நமக, அப்படி இல்லைன்னா பைரவருடைய மந்திரம் நான் இப்போ சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஒரு 108 முறை சொல்லுங்கள். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை அன்று நாள் முழுக்க நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட அவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒவ்வொரு அஷ்டமி நாள்லையும் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த வேண்டுதலுக்கு தடையாக இருக்கிற அத்தனை தடைகளையும் அவர் தடுத்து வெற்றியை கொடுப்பவர் தான் காலபைரவர். காலபைரவர் அப்படின்னாலே காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர் தான் பைரவர். நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து நம்ம பயப்படுற அத்தனை விஷயங்களையும் அவர் போக்க வல்லவர். அதனால தான் அவருடைய பெயர் காலபைரவர். அதனால நினைத்து எதற்கும் பயப்படாம எந்த ஒரு தடைப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாலும் காலபைரவரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க. செய்ய ஆரம்பித்தாலே அதோடைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமையில வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி நாளை யாரும் தவற விடாமல் எல்லோரும் கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசனம் செய்து நீங்கள் அபிஷேக ஆராதனையிலையும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு முழு அருளும் நிச்சயமாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.